தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன். மூவொரு கடவுளுடைய அருளும் ஆசீரும் பாதுகாப்பும் வழி நடத்துதலும் உங்களோடு இருப்பதாக. பொதுக்காலம் 17வது வாரம் வெள்ளிக்கிழமை. இயேசுவில் என் அன்பு சொந்தங்களே, இன்று ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி, மாதத்தின் முதல் நாள். ஆண்டவர் கரங்களிலே நம்மையும் இந்த மாதத்தை ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். திருப்பாடல் 121 படிப்பதை போடும், மலைகளை நோக்கி என் கண்களை உயர்த்துகிறேன், எனக்கு உதவி எங்கிருந்து வரும்? விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கின ஆண்டவரிடமிருந்து எனக்கு உதவி வரும் என்ற வார்த்தைக்கு ஏற்றார் போல நமக்கு உதவி தரும் கண்மலையாக இருக்கின்ற ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். என்னை நோக்கி பாருங்கள், மகிழ்ச்சி அடைவீர்கள் என்று சொன்ன தேவனை நோக்கி பார்ப்போம். ஆண்டவர் கரங்களிலே நம்மையும் நம் வாழ்வின் எல்லா நிலைகளையும் ஒப்புக் கொடுப்போம். திருப்பாடல் 37:5 உன் வழிகளை ஆண்டவரிடம் ஒப்படைத்து விடு, அவரையே நம்பியிரு, அவரே உன் சார்பாக செயலாற்ற வார்த்தையின் பிரகாரம் நம் சார்பாய் நமக்காய் செயலாற்ற ஆண்டவர் கரங்களை ஒப்புக் கொடுப்போம். இறைவனுடைய அருள் மிகுந்த பாதுகாப்பையும் பராமரிப்பையும் இந்த நாள் முழுவதும், இந்த மாதம் முழுவதும் பெற்று மகிழ்ந்திருக்க இறை துணையை நாடுவோம். ஏனெனில் இயேசு சொல்லி இருக்கின்றார், என்னோடு இணைந்திருக்கின்ற பொழுது நீங்கள் மிகுந்த பலன் தருவீர்கள் என்று சொல்லி. ஆண்டவரோடு இணைந்து பலன் கொடுக்கிற மக்களாய் வாழ இறைவன் உங்களை வழிநடத்த ஆண்டவர் கரங்களை உங்களை ஒப்புக் கொடுத்து உங்களுக்காக ஜெபிக்கின்றேன். மேலும் இன்று மாதத்தினுடைய முதல் வெள்ளிக்கிழமை. இயேசுவின் தெய்வீக திரியதை அன்பையும் இரக்கத்தையும் முழுமையாய் சுவைத்து அனுபவிக்க இறைவனால் கொடுக்கப்பட்ட ஒப்புயர்வற்ற ஒரு உன்னதமான நாள் இன்று. எரேமியா புத்தகம் 31:20 உனக்காய் என் இதயம் ஏங்கி தவிக்கின்றது, திண்ணமாய் உனக்கு இரக்கம் காட்டுவேன் என்று சொன்ன தேவனுடைய இரக்கத்திலே நம்பிக்கை வைப்போம். ஆண்டவர் இரக்கமும் கனிவும் உடையவர் என்று சொல்லப்படுகின்றது. அந்த இரக்கத்தின் நிழலிலே நம்மை அர்ப்பணிக்கின்ற பொழுது மத்தேயு 11:28 சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே எல்லோரும் இடம் வாருங்கள், உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்ன ஆண்டோடைய இளைப்பாறுதலை விற்றுக்கொண்டு இந்த மாதம் முழுவதும் அவருடைய நிழலிலே மகிழ்ந்திருப்போம். அவருடைய இதய துடிப்பின் அருகிலே நாம் வாழ்ந்து இறைவனுடைய இரக்கத்தை பெற்ற மக்களாக இந்த மாதம் முழுவதும் சிறப்பாய் இந்த நாள் முழுவதும் வாழ உங்களை வாழ்த்துகிறேன், உங்களுக்காக ஜெபிக்கின்றேன். அன்பு சொந்தங்களே, திருவிழா நாம் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பங்கிலும் நாம் இருக்கிற இடத்திலும் மகிழ்ச்சியோடு கொண்டாடுகின்ற, நம் அக்களிப்பையும் அகமகிழ்வையும் நன்றி வெளிப்படுத்துகின்ற ஒரு உன்னதமான நிகழ்வாக அமைந்திருக்கின்றது. மனிதன் இறைவனை புகழ, இறைவனை வழிபட, இறைவனுக்கு நன்றி செலுத்த, இறைவனை ஆராதிக்க உருவாக்கிய ஒரு நிகழ்வு இந்த திருவிழா. இந்த திருவிழா என்பது ஒரு வகையான கொண்டாட்டம், மகிழ்வினுடைய வெளிப்பாடாக அமைந்திருக்கின்றது. இது ஒரு சமூக பிணைப்பாக இணைப்பையும் வெளிப்படுத்தி காட்டுவதாக இருக்கின்றது. மேலும் திருவிழா என்பது மத நம்பிக்கையின் வெளிப்பாடாகவும் அமைந்திருக்கின்றது. எனவேதான் இந்த நம்பிக்கையின் அடிப்படையிலே நம்முடைய பங்கு திருவிழாக்களை நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். ஏதோ மனிதன் கடவுளை புகழ, கடவுளை ஆராதிக்க, கடவுளை வழிபட, கடவுளுக்கு நன்றி செலுத்த எடுக்கின்ற ஒரு முயற்சி என்று நாம் நினைத்து கொண்டிருந்தாலும், அத்தகைய முயற்சி நாம் நம்ம திருவிழாக்களை கொண்டாடி கொண்டிருந்தாலும், கடவுளே திருவிழாவை கொண்டாட அழைப்பை விடுக்கின்றார். இந்த திருவிழாவின் வழியாக அவர் செய்த நன்மைகளை நினைவு கூர்ந்து இறைபுகழ் பாட அழைக்கின்றார். அதைத்தான் இன்றைய முதல் வாசகம் நமக்கு சொல்லி காட்டுகின்றது. இன்றைய முதல் வாசகத்தை படிக்கின்ற போது இறைவன் திருவிழாக்களை கொண்டாடவும் அழைக்கின்றார். அந்த திருவிழாக்களில் பல்வேறு விழாக்களை அவர் சிறப்பிக்க அழைக்கிறார். முதலாவதாக பாஸ்கா விழா. பாஸ்கா என்பது கடந்து செல்லுதல் என்பது பொருளாகும். கடத்தல் என்பது அடிமை நிலையிலிருந்த இஸ்ராயல் மக்களை இறைவன் வியத்தகு முறையிலே அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்து அவர்களை மீட்டெடுத்ததை நினைவு கூறுகின்ற விழாவாக இந்த பாஸ்கா விழா அமைந்திருக்கின்றது. மேலும் கடந்து செல்லுதல், அந்த இரவிலே இஸ்ராயல் குடும்பத்தாருக்கும் இஸ்ராயல் தலைமகன்களுக்கும் அவர்களுடைய அனைத்து ஜீவன்களுடைய தலைப்பேற்றுக்கும் எந்தவித ஆபத்தும் வராமல் கடவுள் அந்த இல்லத்தை கடந்து சென்றதை நினைவு கூறும் நன்றியின் விழாவாகும் இந்த பாஸ்கா விழா கொண்டாடப்பட்டு கொண்டிருக்கின்றது. இதைத்தான் விடுதலை பயணம் 12 21 28 வரை இருக்கின்ற வசனங்களில் நாம் படிக்கின்றோம். இரண்டாவது விழா
புளிப்பற்ற அப்ப விழா. இப்படி இறைவன் அற்புதங்களை செய்தவர்களை வழிநடத்த தயாராக இருக்கிற பொழுது மக்களுடைய தயாரிப்பு, ஒத்துழைப்பு, அதை குரலை கேட்டு அவர்கள் இறைவனுக்கு செவிசாய்த்தார்கள் என்பதை நினைவு கூர்ந்து அதை கொண்டாடும் விழாவாக புளிப்பற்ற அப்ப விழா கொண்டாடப்பட்டு வந்து கொண்டிருக்கின்றது. அதை விடுதலை பயனூல் 12:27 படிக்கின்றோம். மூன்றாவது விழாவாக முதற் கதிர்கட்டு திருவிழா. அதாவது இறைவனே நல்ல விளைச்சலுக்கும் அறுவடைக்கும் காரணமாக இருக்கின்றார். ஆகவே நல்ல விளைச்சலையும் அறுவடையும் கொடுத்த ஆண்டவருக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் என்று சொல்லி விளைச்சலினை முதல் பொருட்களை, முதல் தானியத்தை கடவுளுக்கு காணிக்கையாக ஒப்பு கொடுத்ததன் விழாவாக இந்த விழா நினைவு கூறப்படுகின்றது. நான்காவதாக பரிகார விழா. பாவங்களுக்கு பரிகாரம் செய்ய குறிக்கப்பட்ட நாளாக இருக்கின்றது. இந்த நாளை இரக்கத்தின் நாள் விழா என்று சொல்லி அழைப்பார்கள். இறைவனுடைய இரக்கத்தையும் மன்னிப்பையும் பெற்றுத்தருகின்ற விழாவாக அமைகின்றது. விடுதலை பயன் 23:28 சொல்லப்படுகின்றது. எவ்வாறு? திருப்பாடல் 51:2 நாம் படிப்பதை போல, என் தீவினை முற்றும் நீங்கும்படி என்னை கழுவி எறலும், என் பாவம் அற்றுப்போகும்படி என்னை தூய்மையாக்கும் என்ற வார்த்தையின் பிரகாரம் இறைவனுடைய இரக்கத்தினாலே தம்மை தூய்மையாக்கி கொண்ட அழைப்பை விடுக்கின்ற ஒரு நிகழ்வாக இந்த விழா கொண்டாடப்பட வேண்டும் என்று சொல்லி இறைவன் அழைப்பு விடுக்கின்றார். இது ஏதோ ஒரு நாள் அல்ல, நம் வாழ்வின் ஒவ்வொரு நாளும் இந்த பரிகார முயற்சியானது நம் வாழ்வில் வெளிப்படுத்தப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். இதனுடைய இரக்கத்திற்காக, மன்னிப்பிற்காக மன்றாட வேண்டும் என்பதைத்தான் திருச்சபை இன்று நமக்கு சொல்லி காட்டுகின்றது. ஐந்தாவதாக கூடார திருவிழா. இந்த விழா 7 நாள் விழா என்று சொல்லி அழைக்கப்படுகின்றது. ஏனெனில் இஸ்ரேல் மக்கள் பாலைவனத்திலே கூடாரத்திலே தங்கி இருந்தார்கள். அப்படி அவர்கள் வெளியிலே பாலைவனத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது இறைவனே அவர்களுக்கு உணவும் தண்ணீரும் பாதுகாப்பும் கொடுத்து அவர்களை வழிநடத்தி வந்ததையும் அவர்களுக்கு துணையாக இருந்ததையும் அவர்கள் செல்ல வேண்டிய வழிகளை சொல்லி காட்டியதையும் நினைவு கூர்ந்து இந்த கூடார விழாவை கொண்டாட வேண்டும் என்று சொல்லி இறைவன் அழைப்பை விடுக்கின்றார். இப்படி எல்லா விழாக்களும் நமக்கு சொல்லிக் கொடுக்கின்ற பாடம் என்ன? இறைவன் நமக்கு செய்த நன்மைகளை, நம் வாழ்வில் கடந்து வந்த தருணங்களிலே இறைவன் செய்த அற்புதங்களை நினைத்து பார்த்து இறைபுகழ் பாட அழைப்பை விடுப்பதாக இருக்கின்றது. இன்று இந்த வார்த்தையின் வழியாக இறைவன் நமக்கு சொல்லிக் கொடுக்கின்ற பாடம் என்ன? நம்முடைய வாழ்விலும் நம் தாயின் கருவிலே உருவான நாள் முதல் நம்முடைய வாழ்வின் இறுதி மலைத்துளி வரைக்கும் கடவுள் நம்மை காப்பவராக இருக்கின்றார். உன் தாயின் கருவிலே சுமந்த நான் தலை நரைக்கும் வரை உன்னை கைவிடேன் என்று சொன்ன கடவுள் நம்மை பாதுகாப்பவராக இருக்கின்றார். நம்முடைய வாழ்விலே நாம் கடந்து வந்த எல்லா நன்மைகளையும் நினைவு கூர்ந்து இறைவனுக்கு நன்றி செலுத்துகின்றவர்களாக, இறைப்புகழ் பாடுபவர்களாக நம்முடைய வாழ்வு அமைய வேண்டும் என்கின்ற ஒப்பற்ற செய்தியை தான் இந்த விழாவின் வழியாக, இந்த விழாவை கொண்டாடுவதன் வழியாக, நினைவு கூறுவதன் வழியாக இறைவன் நம் ஒவ்வொருவருக்கும் சொல்லி காட்டுகிறார். இத்தகைய சிந்தனையோடு வாழ முயற்சிப்போம். நாம் கொண்டாடுகின்ற விழாக்கள் வெளி ஆடம்பரங்களை காட்டக்கூடியதாக இருப்பதாக அமைந்து விடாமல், நம்முடைய பகட்டை காட்டுவதாக அமைந்து விடாமல், இறைவன் செய்த நன்மைகளை நினைவு கூறுவதாக, இறைவனுக்கு நன்றி செலுத்துவதாக, இறை இரக்கத்தை மன்றாடுவதாக, செய்த நன்மைகளை நினைவு கூர்ந்து இறைவனை போற்றி ஆராதிக்கின்ற விழாவாக அமையட்டும். அத்தகைய முயற்சியிலே நாம் விழா கொண்டாடுவோம். நம்முடைய வாழ்வும் ஆண்டவருக்கு உகந்ததாக இருக்கும். இறைவன் நம் ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.